உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். இன்னைக்கு சமூக வலைதளம் முழுக்கவும் சரி, செய்தி சேனல்கள்லயும் சரி, பெரிய பேசுபொருளா இருக்கிறது மாமல்லபுரத்தில் அந்த கரூர் சம்பவத்தில் இறந்தவர்களுக்கு விஜய் அவர்கள் நேரில் அழைத்து ஆறுதல் அப்படிங்கிறத கூறியிருக்கார். இதுல மொத்தம் 41 பேர் குடும்பத்துல 37 பேர் குடும்பத்தினர் மட்டும்தான் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு இளவுக்கு கூட ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்கு கூட நேரா போக மாட்டாரா? அவரை கூப்பிட்டு வந்துதான் விசாரிக்கணுமா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்ப விஜய் எது கட்சி நடத்துறாரு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை விஜய் அவர்கள் செய்தது வரலாற்று பெரும் தவறு. அதை நம்ம விளக்கமா பேசுவோம். ஆனால் இதை கேட்க திமுக காரனுக்கு துப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு விஜய வெறிநாய் கடிக்கிற மாதிரி கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேருக்கு பெய்டு வேற. பெண் நிறுவனத்தால இந்தா புச்சுக்கோ, இந்தா ஜிம்மி, இந்தா ஜாக்கி, இந்தா டாமி அப்படின்னு சொல்லி ஆளு கொஞ்சம் தூக்கி போட்டு போய் விஜய கடி அப்படிங்கிறாங்க. சூனிய பொம்மை மாதிரி இந்த சாட்டத்துறமுருகனை வேற சைட்ல கிளப்பி விட்டுருக்காங்க. இந்தா போய் விஜய கடி அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் செய்தது தவறா அப்படின்னா தவறு. இப்ப அதுதான் பேசு பொருளா அப்படின்னா அது இல்லை. ஏன்னா கரூர் சம்பவம் நடந்து 1 மாசம் கடந்து போச்சு. அவர்கள் எல்லாருக்குமே ஆழ்ந்த இரங்கல். இது திமுக அரசோட கையாலாகாத்தனம் தான் அப்படின்னு இதை நாம ஒரே வரியில முடிச்சிருவோம். பின்னாடி அதுக்குள்ள கத்தி எடுத்து வீசினானுங்க, இது ஸ்ப்ரே அடிச்சானுங்க, கழுத்தை நெரிச்சானுங்க, கீழே தள்ளி விட்டு மிதிச்சானுங்க. இப்படி ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் ஆதாரமா நம்ம முன்னாடி நிக்குது. அது எல்லாமே சிபிஐ விசாரணையில இருக்கு, அம்பலத்துக்கு வரும் அப்படிங்கிறதோட அதை நிறுத்திக்கிட்டு ஏன் திமுகவுக்கு தகுதி இல்லை? இன்னைக்கு பேச வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதரால தான் வசிக்கக்கூடிய நாட்டுல, தான் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல இன்னொரு ஊருக்கு போக முடியல, அதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும்னா இதுக்கு ஆளும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெட்கி தலை குனியணும். தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன்னு நீங்க வெத்துமனே விளம்பரம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டும் பொத்தாது. உங்களாலதான் தமிழ்நாடு தினந்தோறும் தலையை குனிது மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. இங்க இருந்து பர்மிஷன் கேட்கிறாரு விஜய். பர்மிஷன் கேட்டதே முதல்ல தப்பு. கிளம்பி போயிருக்கணும். என்ன பண்ணிருவீங்க நீங்க அப்படின்னு போயிருக்கணும். பாதுகாப்பு கொடுத்தானே ஆகணும். பர்மிஷன் கேட்டதே முதல்ல இவர் தப்பு. இவராவே கிளம்பி போயிருக்கணும். அதுக்கு உண்மையிலேயே திரு ஸ்டாலின் அவர்கள் வெக்கப்படணும். தான் ஆள்றோம் அப்படியே அமைதி பூங்கான்னு சொல்லி சட்டம் ஒழுங்க நாசம் பண்ணி ஒரு குடும்பமும் நல்லா இருந்த தமிழ்நாடுன்னு ஒரு படமே எடுக்கலாம். அவ்வளவு கேவலமா தமிழ்நாட்டை மாத்தி வச்சுட்டு ஒரு தலைவரால ஒரு ஊருக்கு போக முடியல, ஒரு மாவட்ட தலைநகரத்துக்கு போக முடியலன்னா அவரு இங்க கூப்பிட்டு ஏன் நிவாரணம் கொடுத்தார் அப்படின்னு கேட்கறதுக்கு இவர்களுக்கு தகுதி இருக்கா? 2 நாளைக்கு முன்ன டெல்டா மாவட்டம் முழுக்க நெல் பயிர்கள் நிலத்துல எல்லாம் மூழ்கி போச்சு. அறுவடை செய்த நெல்மணிகளை அடுக்கி வைக்கிறதுக்கு உரிய குடோன்கள் இல்ல, மூடி வைக்கிறதுக்கு ஒரு சாக்குப்பை கூட அரசாங்கத்தால தர முடியல. அந்த நெல்மணிகள் மூட்டைகளை சாக்க போட்டு மூறத்துக்கு ஒரு தார்பாய் ஏற்பாடு பண்ணி கொடுக்க துப்பு இல்ல. இங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கேருந்து அந்த சுற்றுப்பயணம் போறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு கடுமையான கேள்விகளை முன்வைக்கிறாரு. நடுக்க வந்துருச்சு. உடனே உதயநிதி இங்கேருந்து ஓடுறாரு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு பெண்மணி நெல்லை காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு பெண்மணி நெல்மணியை காமிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க பயிர் இன்னும் அறுவடையே பண்ணல, எடப்பாடி பழனிசாமி பேசினது பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஷூட்டை நடத்தி மறுபடியும் கிளம்பி போயிட்டாரு. ரவுடி டைம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாய்களை வச்சுக்கிட்டு போட்டோ ஷூட் நடத்துறது. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த அம்மா சும்மா கழுவி ஊத்திடுச்சு. என் ஊர்ல அறுவடை பண்ண நெல்லை வைக்கிறதுக்கே துப்பு இல்ல, அதனால கொள்முதலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, கொள்முதல் பண்ற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு வயல்லயே நெல் இருக்கட்டும்னு நான் வச்சிருந்தேன். அது முளைச்சு போச்சு. அதான் எடுத்துட்டு நான் எதிர்கட்சி தலைவர்கிட்ட காமிச்சேன். நான் ஒன்னும் அறுவடை பண்ணிட்டு காமிச்சேன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. பச்சை பயிர் புழுறீங்களே உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திருச்சு. இவங்க லட்சணத்துக்கு விஜய் வர வச்சு நிவாரணம் கொடுக்குறாராம். சோறு திங்கிறோம்ல, நம்ம சொத்தத்தானே திங்கிறோம். சாப்பிடும் போது அந்த அரிசி, அந்த நெல், இது எப்படி விளையுது, இந்த விவசாயம் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது தெரியறது இல்ல. ஒரு குடோன் கட்ட முடியல, பேனா சிலை வைக்கணுங்கிறீங்க. கருணாநிதி பேர்ல அங்கங்க எந்த பில்டிங்க வேணாலும் கட்டி பேரை எழுதணுங்கிறீங்க. நெல் குடோன் கட்டி கொடுக்கறதுல உங்களுக்கு என்னையா வந்துருது? கொள்முதல் சீக்கிரமா பண்றதுல உங்களுக்கு என்னையா வந்துருது? இத பண்ண முடியல. அவங்க அப்பா ஸ்டாலினுக்கு இந்த அழுகி போன நெல், முளைச்ச நெல் எல்லாம் பார்சல் கட்டி எடுத்துட்டு போறாங்க. ஒரு சிஎம் டேபிள்ல உட்காந்து இப்படி பாத்துட்டு இருக்காப்ல. என்ன பாது நெல்லு? ஓ, இதான் நெல்லா?
இதுல என்ன வரும்? அது கூட அவருக்கு தெரியாது. ஓ இதான் நெல்லா, இது என்ன மஞ்சளா இருக்கு, அப்ப புழுங்கரிசியா இது அப்படிம்பாரு. அப்ப பச்சை அரிசினா நெல்லு வெள்ளையா இருக்கணுங்கிற ரேஞ்சுக்கு தான் அவருக்கு விவசாயத்தை பத்தி தெரியும். கேட்டா நாங்களும் டெல்டாவில இருந்து வந்தவங்க, திருவாரூர்ல நாங்க 30 அறுத்து தள்ளின குடும்பம் அப்படின்லாம் பேசுவாங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா தஞ்சை டெல்டா பகுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கொண்டாந்தார். இவங்க அதுக்கு எவ்வளவு குரலி வித்த காமிச்சாங்க, குரங்கு புல்ட்டி அடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எவனாவது நெல்ல பார்சல் கட்டி கொண்டாந்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துட்டு அலைவாங்களா இந்த உலகத்துல எங்கேயாவது நடந்திருக்கா? இதே இப்ப விஜயால கரூருக்கு போக முடியல, நீங்க பர்மிஷன் தர மாட்டேங்கிறீங்க, ஏகப்பட்ட சிக்கலை கொடுக்குறீங்க, போனா கோர்ட்டுக்கு போவீங்க, பொதுநல ஆர்வலர்னு சொல்லிட்டு இந்த தூய்மை பணியாளர் விவகாரத்துல தேன்மொழியை கிளப்பி விட்ட மாதிரி இந்த பக்கம் கனிமொழியை கிளப்பி விடுவீங்க. ஆனா நீங்க சிஎம், எங்க வேணாலும் போகலாம், உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, உங்களுக்கு Z+ பாதுகாப்பு பிரிவு இருக்கு, உங்களுக்கு எல்லா அதிகாரிகளும் நீங்க கூப்பிட்டா வருவாங்க. ஒரு நெல்ல நேர்ல போய் பார்க்க துப்பு இல்ல, பார்சல் கட்டிட்டு வந்து பாடம் பண்ணிட்டு தெரியுறீங்க. அத இதுக்கு நீங்க முதல்ல வைக்க பண்ணுங்க. விஜய கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி விஜய்க்காவது கரூர் போனா ஒரு பதட்டமான சூழல் இருக்கு, அவர் போகல. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா, நீங்க ஏன் போக மாட்டேங்கிறீங்க? நெல்ல பார்சல் கட்டி அழுகி போய் முளைச்ச நெல்ல பார்சல் கட்டிட்டு வந்து அனுதாபம் சொன்ன ஒரே கரகாட்ட கோஷ்டி மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட கரகாட்ட கோஷ்டி தான். உங்களுக்கு தகுதி இருக்கா விஜய பத்தி கேட்கறதுக்கு? இல்ல. அப்ப நீங்க அதை பத்தி பேசவே கூடாது. இந்த வாடகை வாய்ங்க, காசுக்கு என்ன வேணாலும் கூறவனுங்க, இவனுங்களை வச்சுக்கிட்டு நீங்க வேணா ஜல்ரா வேணா போட்டுக்கலாமே. மக்களுக்கு தெரியும் விஜய் ஏன் இன்னைக்கு கரூருக்கு போகல அப்படின்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். போனா இவனுங்க இன்னும் என்ன பண்ண காத்திருக்கானுங்களோ அதனாலதான் அவர் வரல அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் விஜய் போயிருக்கணும். விஜய் அவர்களே, உங்களோட உரிமையே உங்களால கேட்டு வாங்க முடியலன்னா மக்களோட உரிமைகளை நீங்க எப்படி கேட்டு வாங்குவீங்க? 1000 பேர் நம்ம சேனல்லயே தமிழக வெற்றி கழக தம்பிமார்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்களா இருக்காங்க. அவங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்கிற வேகம் திரு விஜய் அவர்கள் கிட்ட இல்ல. எதிர்த்து தாங்க அடிக்கணும். திமுக பர்மிஷன் கொடுத்து போங்க, ஆறுதல் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட கட்சியை வளர்க்கறதா திமுக வேலை? அவன் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் அடப்பாங்க, எல்லா பக்கமும் லாக் பண்ணுவாங்க, உங்களை செயல்படவே விட மாட்டாங்க. ஒரு மாசமா பிரச்சாரம் பண்ணாம கிடக்குங்க. பிரச்சாரம் பண்ணி இருந்தா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது மேல போயிருக்கும். அது போகக்கூடாதுங்கிறதுக்காக தானே இவ்வளவு தில்லாலங்கடி வேலையும் பாக்குறாங்க. அப்படிதான் செய்வாங்க, இன்னும் அடிப்பாங்க. விஜய் வெளியிலேயே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்காரன் எல்லாம் கூப்பிட்டு மிரட்டியாச்சு. கரூர்ல எங்கேயுமே இடம் கிடைக்கல உங்களுக்கு. இன்னும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேயே 4 பேர் வரல. அவர்கள் திமுகவினரால மிரட்டப்பட்டிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த 37 பேரும் கூட மிரட்டப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி பல பிரச்சனைகளை கொடுப்பாங்கங்க. இதெல்லாம் தாண்டி தாங்க வெளியில வரணும் விஜய் அவர்கள். எல்லாமே நீதிமன்றம் நீதிமன்றம் நீதிமன்றம்னு போனா நீதிமன்றத்துல இழுத்துக்கிட்டே இருக்கும். 15 நாள், 20 நாள், 30 நாள், 1 வாரம், 6 வாரம்னு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப 2026 தேர்தலுக்கான பிரச்சாரத்தையே 2036 தான் நீங்க பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்கா இல்லையா? விஜய் அவர்கள் இதையெல்லாம் மீறி வெளியே வரணும். வழக்கு தானே போடுவாங்க, போட்டுட்டு போறாங்க. என்ன கடப்பா கல் திருடின கேஸா போட போறாங்க, இல்ல பொரோட்டாவுக்கு பாக்ஸிங் போட்ட கேஸா போட போறாங்க, இல்ல அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நுழைஞ்சு ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டா கேஸ் போட போறாங்க. தேர்தல் வழக்கு, அரசியல் வழக்கு சந்திச்சுட்டு போகுங்க. வழக்க சந்திக்காத அரசியல்வாதி யாரு இருக்கா? ஒரு தடவை விஜய் அவர்களை தொட்டுட்டாங்கன்னா அதோட திமுக அதை முடிஞ்சிருச்சு. நீங்க வெளியில வாங்க, உங்களை தொட மாட்டாங்க. தொடர அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சலும் கிடையாது. அவங்க எல்லாமே புலிகேசிகள். சும்மா வெளியமைப்புக்கு தான் பந்தா பேசிட்டு இருப்பாங்க. நீங்க வெளியில வந்து பாருங்க, உங்க கிட்டே கூட நெருங்க மாட்டாங்க. ஆனா உங்களை அதே அச்சத்துல வச்சிருக்கணும், உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை அதே அச்சத்துல வச்சிருக்கணும் அப்படின்னு தான் இவ்வளவு நடவடிக்கைகளும். இதுல எதற்குமே பயப்படாத ஒரு இளைஞர் பட்டாளத்தை கூட வச்சுக்கிட்டு நீங்க பயந்துட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த பட்டாளம் சோர்வடைந்து விடும். இத விஜய் அவர்கள் கருத்தில் கொண்டு வெடிச்சு வெளியில வரணும். வேற வழியே கிடையாது. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு வாடகை வாய்கள் தயார் நிலையில இருக்கு. அவனுங்க வாயெல்லாம் கிழிச்சிடணும். அந்த மாதிரி உடைச்சு வெளியில வந்தா மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும். இப்ப அதிமுகவுக்கு நேராத பிரச்சனைகளா, கொடுமைகளா, எவ்வளவோ வழக்குகள் திமுகவால என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. என்ன பண்ண முடியும்? நீ பண்ணு, நான் திரும்பி பண்றேன், உன்னாலே என்னாலே பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிதான் அரசியல் பண்ணி ஆகணும். வேற வழி அப்படிங்கிறது கிடையாது. இவங்க மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க? விஜய் பர்சனல பேசுவாங்க, பேசிட்டு போ. உங்க பர்சனல தான் நாரி கிடக்குது. நிவாரண பணிகள் செய்றீங்களோ இல்லையா, நிவாரண பணிகள் அப்படிங்கிறது நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதையெல்லாம் எடுத்து போட்டு சாத்துங்க, பதிலுக்கு பதில் வச்சுக்கிட்டு. சரி, இப்ப அதை விட்டுருவோம். சமூக நீதி சமூக நீதினு வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்கக்கூடிய திமுக ஒரு சமூகத்திற்கு ஒரு நீதி அப்படின்னு ஒரு சமூக அநீதியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க சமூக நீதி இல்ல, சமூகம் பார்த்துதான் நீதியும், சமூகம் பார்த்துதான் நிதியும். அந்த வகையில தமிழ்நாட்டோட பிரசித்தி பெற்ற கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு தமிழ்நாடு அரசு செய்த அநீதி அப்படிங்கிறத நம்ம பேச போறோம்.
நேத்து அந்த பெண்மணி வந்து இந்த இளையோர் ஆசிய விளையாட்டு போட்டி சாம்பியன் பட்டம் வாங்கிட்டு வந்த உடனே பின்னாடி நம்ம மீடியா முண்ட கலப்பைகள்லாம் நின்றுட்டு தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லு, தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லு, நன்றியவே பிச்சை மாரி கேட்டு வாங்கினானுங்க. இன்னைக்கு அதே குழுமத்தை வச்சு Facebookல ஒரு பதிவு போட விட்டுருக்காங்க, எங்களுக்கு கொடுத்த பணம் போதும், நீங்க யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு. ஆனா தலையிடணும், கேட்டாம இங்க எதுவுமே கிடைக்காது. அதாவது கார்த்திகாவுக்கு ஏன் 25 லட்சம் கொடுக்கப்பட்டுச்சு, குகேஷுக்கு ஏன் 5 கோடி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, குகேஷ் விளையாண்டது தனிநபர் பிரிவில், அது இல்லாம அவர் வேர்ல்டு சாம்பியன், இது ஏசியன் சாம்பியன் தான், அதை இல்லாம குழு போட்டி, நாங்க 25 தான் தர முடியும்னு வாடகை வாய்களை வச்சு ரைட் அப் எழுதுறாங்க. நம்ம அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் போடுவோமா. அதாவது ஏகப்பட்ட கதையா காரணமா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. 2024 நவம்பர்ல அமெரிக்காவோட கலிபோர்னியாவில உலக கேரம் போட்டி அப்படிங்கிறது நடந்தது. அதுல காசிமா அப்படிங்கிற ஒரு பெண் சாம்பியன் பட்டம் வாங்கிட்டு வந்தாங்க, தமிழ்நாட்டு பெண். இது உலகத்தரமான போட்டி, குகேஷுக்கு நிகரான ஒரு போட்டி. அவரு செஸ், இந்த பொண்ணு கேரம். இவங்களும் உலக சாம்பியன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை என்ன தெரியுங்களா? இந்த காசிமாவுக்கு கொடுக்கப்பட்டது 1 கோடி ரூபாய். ஏன் குகேஷ் கொடுத்த மாதிரி 5 கோடி கொடுக்கல? இந்த காசிமாவுக்கும் பலகட்ட போராட்டங்கள், பலகட்ட அழுத்தங்கள், சமூக அழுத்தத்திற்கு பிறகுதான் அந்த 1 கோடி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. அதோட ஆனந்தகுமார் அப்படிங்கிற பையன் ஸ்கேட்டிங்ல ஜெயிச்சுட்டு வந்தான் அப்படிங்கிறது அவனுக்கு 1.80 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டுச்சு. அப்ப குகேஷுக்கு கிடைத்த அந்த தொகை ஏன் காசிமாவுக்கும் ஆனந்தகுமாருக்கும் கிடைக்கல? இப்ப உலக சாம்பியனுக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது தனிநபர் விளையாட்டு இல்ல, கார்த்திகா விளையாடியது ஒரு குழு விளையாட்டு தான் அப்படின்னு சொன்னாலும் கூட 1 கோடி ரூபாயாவது கொடுத்திருக்கணுமா இல்லையா? கபடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த பெண் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வெளியே வந்து கண்ணகி நகர் அப்படிங்கிற ஒரு மோசமான, தவறா சித்தரிக்கப்பட்ட, ஒரு குற்ற பின்னணியுடைய நகரா சித்தரிக்கப்பட்ட ஒரு ஏரியாவில இருந்து ஒரு டீம் வெடிச்சு வெளியே வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா குகேஷுக்கு 5 கோடி கொடுத்தா இவர்களுக்கு 10 கோடி கொடுக்கணும். அப்பதான் கண்ணகி நகர்ல இருந்து இன்னும் 1000 கார்த்திகாக்கள், 1000 சுஜிக்கள் வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில நீங்க இவர்களுக்கு செய்தது துரோகம். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி, தனக்கும் துணை முதல்வரோட துறைக்கு கீழ் வரக்கூடியது, இந்த கபடி மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு காண்டு அப்படின்னு நான் கேட்கிறேன். குகேஷுக்கு 5 கோடி, காசிமாவுக்கு 1 கோடி, ஆனந்தகுமாருக்கு 1.80 கோடி, இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கலாம்ல. இப்ப இது சமூக அநீதியா தானே நம்மளால பார்க்க முடியுது. மக்களாகிய நீங்கள் தான் இது எல்லாத்துக்கும் சேர்த்து முடிவு எடுக்கணும். ஏன்னா நம்ம முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் விளையாட்டை பத்தியோ எதுவுமே தெரியாது. விளையாட்டை பத்தியே தெரியாம நாய் கூட விளையாண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் துணை முதல்வர், விளையாட்டுத்துறை அமைச்சர். அந்த லட்சணத்துல இருக்கிறதாலதான் ஒருத்தன் சக்கர நாற்காலி கிரிக்கெட் விளையாண்டு வந்தேன்னு சொல்லிட்டு வேர்ல்டு சாம்பியன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்க போறான். அவனுக்கும் போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கீங்க. அது எப்படி? செமிஃபைனலுக்கு ஒரு கப்பு கொடுத்தாங்களாம், அதை கொண்டு போய் மகன்கிட்ட காமிச்சிருக்காரு. ஃபைனல்ல ஒரு கப்பு வாங்கினாங்களாம். எந்த ஊர்லடாப்பா செமிஃபைனலுக்கு ஒரு கப்பு, ஃபைனலுக்கு ஒரு கப்புன்னு 2 கப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள்லாம் விளையாட்டுத்துறையை நிர்வாகம் செய்து வந்தா கார்த்திகாக்களுக்கான நீதியும் சரி நிதியும் சரி குறைவாதான் கிடைக்கும். நாம அதை தொடர்ந்து பேசணும். அந்த சகோதரிக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு தொடர்ந்து பேசுவோம்.